பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 10வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. உங்களுடைய வேண்டுதல்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உங்கள் இருதயத்தை கர்த்தர் இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அவர் ஸ்திரப்படுத்த போகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே, ஏழை ஜனங்களின் தேவையை கேட்டறிந்தீர். ஹல்லேலூயா. இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, ஆண்டவரே, எளியோரின் விருப்பத்தை நீர் நிறைவேற்றுகின்றீர். ஹல்லேலூயா. அவர்கள் உள்ளத்திற்கு ஊக்கம் அளித்து அவர்களுக்கு செவி சாய்க்கிறீர். உங்களுடைய விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறாராம். சங்கீதம் 9வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும்போது, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் தேவனிடத்தில் ஜெபித்த காரியம், தேவன் மேல் வைத்த நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவது இல்லை. காரணம், சங்கீதம் 34:15 வாசிக்கும்போது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. 1 பேதுரு 3:12 வாசிக்கும்போது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு எப்படி இருக்கிறதா? க்ளோரி டு காட், கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கும். அப்போ உங்கள் ஜெபம் தேவனிடத்தில் கேட்கப்படுகிறது. கேட்கப்பட்ட ஜெபத்திற்கு தேவன் என்ன செய்கிறார்? பதிலை கொடுக்கிறார். க்ளோரி டு காட். தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுங்க, அதே நேரத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் மன விருப்பத்தின்படியெல்லாம் இந்த காலவேளையில் செய்ய போகிறார். உங்கள் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கட்டும். க்ளோரி டு காட். சில காரியங்கள் நீ கேட்கும்போது பயம் ஏற்படலாம். நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதுனால, நீங்கள் தேவன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறதுனால நீங்கள் பயந்து போகாதீங்க. க்ளோரி டு காட். சில நேரத்தில் நம்மை பயமுறுத்துகிற காரியத்திற்கு நாம் பயப்படுகிறதுனால தான் அது அப்படியே நடந்து விடுகிறது. பாருங்கள், நீதிமொழிகள் 10:24 அதைத்தான் சொல்லுகிறது. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க. தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிற காரியத்தை எதிர்பாருங்க. கட்டாயம் நான் சொல்லுவேன், இந்த கால வேளையில் நீங்கள் ஜெபித்த ஜெபங்களெல்லாம் கேட்கப்பட்டு
ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வதற்காக, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தேங்க்யூ லார்ட். இந்த கால வேளையில் கர்த்தர் இறங்கி வருகிறார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் உம்மை நோக்கி ஆண்டவரை காரியங்கள் ஜெயமாய் மாறட்டும். உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொருடைய ஜெபத்தையும் நீர் கேட்டிருக்கிறீர். அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் இருதயத்தை நீர் ஸ்திரப்படுத்துவீராக. அவர்கள் உங்கள் நம்பியிருக்கிற காரியத்தை ஸ்திரப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.